ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கர்நாடகா ஃபேமஸான டிஷ் வாங்கிபாத் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாங்கிபாத் ரெசிபி வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. அந்த மசாலா மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு நல்ல வெரைட்டி ரைஸ் ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா வயலட் கலர்ல இருக்கிற பிரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா இந்த மாதிரி ஒயிட் பிரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற பிரிஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நீளமாக கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஸ்கொயராக கட் பண்ணாலும் ஓகே தான். கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து, 1.5 டீஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 லவங்கம், 1 ஏலக்காய், சின்னதா பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த வாங்கிபாத் மசாலால கசகசா இன்னும் ஸ்பைசஸ் கூட நிறைய ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த பின்னாடி இறக்கிருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுன பின்னாடி ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்க கொரகொரப்பா அரைச்சாலும் ஓகே, இல்ல ஃபைன் பவுடரா அரைச்சாலும் ஓகே, எப்படினாலும் உங்க விருப்பத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வாங்கிபாத் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிபாத் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ட்ரையாக ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆன பின்னாடி இறக்கிருங்க. இப்போ வந்து இது கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரிஞ்சால்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வேர்க்கடலையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்தே வதக்கணுன்னா வதக்கிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். நான் வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன், அதனால் வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வாங்கிபாத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அந்த மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.